ஒரு அழகான சிறிய கிராமம். காலை ஒளியில் பறவைகள் பறக்கின்றன. விவசாயிகள் நிலங்களில் உழைக்கின்றனர். அங்கேதான் ஜோசப் வசித்தான். ஆனால் ஜோசப் எப்போதும் சோகமாகவே இருந்தான். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் செய்ய நினைப்பது எதுவும் வெற்றி பெறவில்லை. எதுவும் எனக்கு எதிராகத்தான் நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனுடைய நண்பன் ஜெகன் எப்போதும் நேர்மறையாக வாழ்பவன். அவன் சொன்னான், ஜோசப், உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்து. நல்ல எண்ணங்களை விதைச்சா வாழ்க்கை மாறும். ஒரு நாள் ஜெகன், நீ எப்பவுமே இப்படி இருக்க, உனக்கு ஒரு டெஸ்ட் செய்வோம் என்று சொல்லி ஜோசப்புக்கு 3 மூட்டைகள் கொடுத்தான். முதல் மூட்டையில் புதிய கோதுமை விதைகள், இரண்டாவது மூட்டையில் பழைய பயனற்ற விதைகள், மூன்றாவது மூட்டையில் கரைப்பட்ட கெட்ட விதைகள். இவற்றை உனது வீட்டின் அருகிலுள்ள 3 இடங்களில் விதை என்றான். ஜோசப் அவற்றை தனது வீட்டின் பின்புறம் 3 இடங்களில் விதைத்தான். நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நண்பனின் ஆசைக்காக மட்டும் மதித்து விதை வைத்தான். ஒரு மாதத்திற்கு பிறகு ஜோசப் சொன்னான், இந்த இடத்தில் நல்ல மகசூலை பெற்றேன். இந்த இடத்தில் எதுவும் இல்லை. அந்த கரைப்பட்ட விதைகள் நல்ல நிலத்தையும் கெடுக்கத் தொடங்கின. நான் அதை அகற்றிய பிறகு நிலம் சுத்தமானது. அப்போது ஜேகன் சிரித்து சொன்னான், ஜோசப், உன் மனமும் இதே மாதிரிதான். நல்ல சிந்தனைகளை வளர்த்தால் வாழ்க்கை வளமாகும். பழைய பயனற்ற சிந்தனைகள் எந்த பலனும் தராது. எதிர்மறை சிந்தனைகள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். அந்த நாள் முதல் ஜோசப் மாறினான். தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினான். அவன் முகத்தில் புதிய ஒளி தெரிந்தது. இவ்வாறு ஜோசப் உணர்ந்தான், நீ மனதில் என்ன விதைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாகிறது.